சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வேலை செஞ்ச ஒரு வருஷத்திலேயே இன்சூரன்ஸ் கிடைக்குமா? இபிஎஃப்ஓ அதிரடி முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேலைக்கு சேர்ந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த ஊழியர் இருந்தாலும் அவர்களுக்கு குறைந்தபட்ச இன்சூரன்ஸ் வசதி கிடைக்கும். மேலும் ஓய்வு கால உதவித்தொகை திட்டத்தை எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை 2024 முதல் 2025 நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதம் அறிவிக்கப்பட்டது. மேலும் போன வருடம் 8.25% வட்டி விகிதம் அப்படியே இருக்கு. ஆனால் பிஎஃப்ல இருக்கிற ஊழியர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டம் அதாவது எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ்ல சில சலுகைகள் சேர்த்து இருக்காங்க. மத்திய தொழிலாளர் அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. மேலும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் புதுடெல்லியில் நடந்த அறங்காவலர் குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதன்படி அந்த தகவலின்படி எந்த இபிஎஃப் உறுப்பினரும் வேலையில் சேர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ள அதாவது அந்த ஒரு வருடம் முடிவதற்குள் இருந்துட்டா அவர்களுக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஒரு கணக்குப்படி ஒவ்வொரு வருஷமும் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் முடிவதற்குள் 5,000க்கும் மேல் ஊழியர்கள் இறந்து போறாங்க. இந்த திருத்தத்தின் மூலமா அந்த ஊழியர்களோட குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு தொழிலாளர் அமைச்சர் சொல்லியிருக்காரு. முன்னாடி இஎல்டிஐ சலுகைகள் வேலையில இல்லாதப்போ ஏற்பட்ட மரணமா கருதி கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு உறுப்பினர் அவங்க கடைசியா பணம் கட்டி 6 மாசத்துக்குள்ள இறந்துட்டா அவங்க இஎல்டிஐ சலுகை பெறலாம். இந்த மாற்றத்தால ஒவ்வொரு வருஷமும் 14,000க்கும் மேல் மரணிப்பவர்களுக்கு சலுகை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம 2 கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு இடையில 1 முதல் 2 நாள் கேப் இருந்தா கூட குறைந்தபட்சம் 2.5 லட்சம் ரூபாயும் அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இஎல்டிஐ சலுகை கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா ஒரு வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சாதான் கிடைக்கும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆனா இந்த புது மாற்றத்தின்படி 2 வேலைக்கு நடுவுல 2 மாசம் வரைக்கும் கேப் இருந்தா கூட அதை தொடர்ந்து வேலை செஞ்சதா எடுத்துக்குவாங்க. அதனால அதிக இஎல்டிஐ சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றத்தால வேலை செய்யறப்போ இறந்து போறவங்களோட குடும்பத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 1000க்கும் மேல உதவி கிடைக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.